Friends, welcome to RK Talk Info. ஷார்ட் ஃபிலிம் டு ஸ்டார் பிரதீப்பின் சினிமா பயணம் தொடர் வெற்றியின் ரகசியம். ஒன்று, பிரதீப்பே சொல்வது போல அவர் இப்போது உள்ள இளைஞர்களை பிரதிபலிக்கும் ஒரு யதார்த்தமான தோற்றத்தோடு இருப்பது, அதற்குள்ளாகவே ஒரு ஸ்டைலை வடிவமைத்து இருப்பது. இரண்டாவது, தனக்கு ஏற்றவாறு கதையை தேர்வு செய்து நடிப்பது. பிரதீப் ரங்கநாதன் டைரக்டராக அறிமுகமாகி இன்று ஒரு நட்சத்திரமாக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரம். இப்போது இவர் நடிப்பில் வெளியாகியிருக்கும் டியூட் படம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த அசாத்திய வளர்ச்சி சாத்தியமானது எப்படி? பிரதீப்பின் துவக்கம் பலரையும் போல குறும்படங்களில் துவக்கியது தான். கல்லூரியில் குறும்படங்கள் இயக்கி பயிற்சி எடுத்து கொண்டிருந்தவரின் வாழ்க்கை மூவி பஃபுக்காக எடுத்த ஒரு குறும்படத்தின் மூலம் மாறியது. கல்லூரி முடிந்ததும் வேலைக்கு சென்று கொண்டே குறும்படங்கள் இயக்கி கொண்டிருந்தவர் வேலையை விட்டு முழு நேரமாக சினிமாவை கையில் எடுத்தார். அப்போது அவர் இயக்கியிருந்த அப்பா லாக் குறும்படம் மூவி பஃப் போட்டியில் முதல் பரிசு வென்றது. நண்பர் ஒருவரின் மூலம் தயாரிப்பாளர் ஐசர் கணேஷை சந்தித்தது. கதை சொல்லும் வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அவர் மூலம் ஜெயம் ரவி சந்திப்பு, அதன் மூலம் கோமாளி படம் உருவானது. முதல் படமே மிகப்பெரிய ஹிட். டைரக்டராக அடுத்து அவர் என்ன செய்வார் என எல்லோரும் எதிர்பார்க்க, தானே ஹீரோவாக நடித்து ஒரு படம் இயக்கும் படத்தோடு வந்தார். ஆரம்பத்தில் இருந்தே நடிகராக முயற்சியில் இருந்த பிரதீப் முதலில் இயக்குனராக தன்னை நிரூபித்துவிட்டு பின்பு தன்னுடைய நடிப்பு பிளானை நிறைவேற்ற திட்டமிட்டார். பல தயாரிப்பு நிறுவனங்கள் படத்தை தயாரிக்க தயாராக இருந்தாலும் பிரதீப் ஹீரோ என சொன்னதும் பேக்கடித்தார்கள். ஆனால் பிரதீப்பின் திறமையை புரிந்து கொண்ட ஏஜிஎஸ் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஹீரோவுக்கு பச்சை கொடி காட்டியது. எந்த குறும்படம் பிரதீப்புக்கு பரிசு பெற்று தந்ததோ அதே குறும்படம் பிரதீப்பின் யூரோப் பயணத்தையும் துவக்கி வைத்தது. அவர் இயக்கிய அப்பா லாக் குறும்படத்தை தான் லவ் டுடே என்ற பெயரில் படமாக இயக்கினார். பிரதீப் எதிர்பார்த்ததை விட படத்திற்கு ஒரு ஹீரோவாக அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதற்கு பின் நோ லுக்கிங் பேக், டிராகன் மாபெரும் ஹிட். இப்போது டியூட் டேபிள் ப்ராஃபிட் உடன் தானே ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதற்கு முக்கியமாக 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பிரதீப்பே சொல்வது போல் அவர் இப்போது உள்ள இளைஞர்களை பிரதிபலிக்கும் ஒரு யதார்த்தமான தோற்றத்தோடு இருப்பது தானா. அதற்குள்ளே ஒரு ஸ்டைலை அவர் உருவாக்கியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு பாத்திரத்திலும் பொருத்தமான நடிப்பை கொடுப்பது. இரண்டாவது, தனக்கு ஏற்றவாறு கதையை தேர்வு செய்து நடிப்பது. முதலில் பிரதீப் நடிப்பு பற்றி பார்க்கலாம். இவர் தான் தலை சிறந்த நடிகர் என்ற அளவில் இதனை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பெரிய கூட்டத்தை கவனிக்க வைக்கும் திறமை பிரதீப்புக்கு கை கூடியிருக்கிறது என புரிந்து கொள்ளலாம். பொதுவாக பிரதீப்பிடம் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, பிரபுதேவா ஆகியோரின் தாக்கம் அதிகம் இருப்பதை நம்மால் கவனிக்க முடியும். அதை தாண்டி எமோஷனலான காட்சி, காமெடியான காட்சி, இவை இரண்டையும் மிக சிறப்பாக அவரால் வெளிப்படுத்த முடிகிறது. பார்வையாளர்களை மிக எளிமையாக கவரக்கூடிய 2 முக்கியமான காரணிகள் இவை. மாஸ் காட்சியில் ஸ்லோ மோஷனில் நடிப்பது, அதிரடி சண்டைகள் செய்வதை விட எமோஷன் காமெடி ஒரு நடிகருக்கு நன்றாக வந்துவிட்டால் ஆடியன்ஸிடம் ஸ்பெஷல் இடம் கிடைத்துவிடும். பிரதீப் நடித்துள்ள 3 படங்களிலும் அவர் நெருக்கடிக்கு உள்ளாகும் காட்சி இடம்பெற்றிருக்கும். அதில் அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் எல்லாமே எஸ்.ஜே. சூர்யாவை நினைவுபடுத்துவது போல இருந்தாலும் அதை சாயலை மீறி பிரதீப் தனித்துவமாக தெரிவார். குறும்பாக அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் பிரபுதேவா வெளிப்படுத்துவதையும் நம்மால் கவனிக்க முடியும். இது ஒரு நடிகராக பிரதீப் மக்களுக்கு பிடிக்க காரணமாக இருக்கலாம். அடுத்தது, கதைகளை தேர்வு செய்வது. அவரே ஒரு இயக்குனர் என்பதால் இந்த ப்ராசஸ் அவருக்கு சிக்கல் இல்லை என்று
தோன்றுகிறது. அவர் படங்களில் சொல்லப்படும் விஷயங்களில் நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட நம்மையும் அதனை ரசிக்க வைப்பது இதில் முக்கியமான சொல்ல வேண்டிய ஒன்று. அதன் மீதான நமது விமர்சனங்கள் எல்லாம் படம் முடிந்து பின் அதுவரை என்டர்டெயின்மெண்ட்டில் மிஸ் ஆகாது. இன்னொன்று, இதுவரை அவர் நடித்த 3 படங்களும் காதல் சார்ந்த நடக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்தியதே. லவ் டுடே காதலர்கள் தங்கள் மொபைலை மாற்றிக்கொண்ட பின் நடக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்துகிறது. டிராகன் தன் வருங்கால துணையை இழக்கக்கூடாது என அவர் எடுக்கும் முயற்சிகளை மையப்படுத்தியது. டியூட் தான் காதலித்த பொண்ணுக்கே காதலன் எடுக்கும் ரிஸ்கை மையப்படுத்துகிறது. ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு படங்களாக, முற்றிலும் வித்தியாசப்பட்ட படங்களாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவரின் அடுத்த படம் லைக் கூட காதல் படம்தான். அதுவும் எதிர்காலத்தில் நடப்பது போன்று ஒரு புதுமையுடன் உருவாகி இருக்கிறது. பிரதீப் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்பதால் ஒரு இன்ட்ரெஸ்டான களங்களை அடையாளம் காண்கிறார். அதற்குள் தான் எப்படி பொருந்துவது என்பதிலும் மெனக்கெடுக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இயக்குனர் சொல்லும் கதையில் நடிக்க தயாராக இருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட 2 உதாரணங்களை சொல்லி இந்த தொகுப்பை நிறைவு செய்யலாம். முதலாவது, இப்போது வெளியான டியூட் படத்தில் நடந்த டியூட் கதை பிரதீப்புக்கு பிடித்திருந்தாலும் அதில் ஹீரோ செய்யக்கூடிய விஷயங்களால் அவரை மக்கள் ஒரு ஜோக்கர் போல அவரை பார்க்கிறார்கள். ஆனால் கதை மேலும் இயக்குனர் மேலும் நம்பிக்கை வைத்து படத்தில் நடித்திருக்கிறார். இப்போது அந்த நம்பிக்கை வென்றுவிட்டது. இன்னொரு உதாரணம், டிராகன் இப்படத்தில் அடிப்படை கதை பிரதீப் இளஞ்சன் போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது, கைதாகிறார். அவனுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கிறார் நீதிபதி. ஒன்று, சிறைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் கல்லூரிக்கு சென்று அவர் வைத்துள்ள அரியர் எல்லாம் எழுதி பாஸ் ஆக வேண்டும். இதுதான் பிரதீப் எழுதிய கதையில்